ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் என்ற இந்த சேனலுக்கு உங்களை அன்புடன் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் குருஜி கல்யாண்ராம் ஐயர், குரோப்பேட்டை, சென்னையில் இருக்கிறேன். வருகிற மார்ச் மாதம் 6ஆம் தேதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ரைட். இது வாக்கிய பஞ்சாங்கப்படி அன்றைக்கு தான் பெயர்ச்சி ஆகிறார். திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் 2 சிஸ்டம் இருக்கிறது. திருக்கண பஞ்சாங்கத்தில் ஆல்ரெடி பெயர்ச்சி ஆயிடுச்சுன்னு திருக்கணித பஞ்சாங்கத்தில் சொல்கிறாங்க. ரைட். இருந்தாலும் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் பலன்களுக்கு விசேஷமானது. நம்பர் 1. நம்பர் 2, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களையும் இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. உதாரணமாக திருநள்ளார், அந்த கோயிலில் கூட அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, நாங்கள் இந்த சனிப்பெயர்ச்சி தான் நாங்கள் எடுத்துக்கிறோம், திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் நாங்கள் எடுத்துக்கலை. இன்னொரு உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கத்து வாக்கியமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். திருநள்ளாறில் கூட 2ஐயும் கூட நாங்கள் பூஜை பண்ணுறோம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்துட்டாங்க, இப்படி இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இதுதான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 6 சனிப்பெயர்ச்சி தான் கரெக்ட்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. அது இருக்கட்டும். எல்லா கோயில்லையும் அந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் எல்லா அனுஷ்டானங்களும் பார்த்துக்கிறாங்க. ப்ளஸ் நாங்கள் ஜோசியர் பார்க்குறோம். இதில் இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் பலன்கள் நல்லா இருக்குது. இன்னும் கேட்டால் தென்னாட்டில் முழுக்க பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் இருக்க ஜோசியர்களும் அந்த வாக்கிய பஞ்சாங்கம் 28 எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதனால் எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்க. அதான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் ரைட், அப்படி தான் எடுத்துக்கோங்க. ரைட். பலன்கள் பிரகாரம் அதுதான் கரெக்டாக இருக்குது. ரைட். இப்போது சனீஸ்வர பகவான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ரைட். இதில் 7.5 சனி எல்லாருக்கும் தெரியும். அந்த 3 ராசியில் இருக்கும்போது அந்த 7.5 சனி இருக்கும். இப்போ மகர ராசிக்கு விடுபடுறார், மேஷ ராசிக்கு சேர்றார். மேஷ ராசிக்கு இப்போ 7.5 சனி ஆரம்பம். ரைட். இப்போது கும்பராசிக்கு, மீனராசிக்கு, மேஷராசிக்கு 3 இடத்துக்கும் சனீஸ்வர பகவான் 7.5 சனி பலனை கொடுப்பார். அதை பற்றி பலன்கள் என்ன பண்ணணுங்கிறது பிற்பாடி பார்ப்போம். ஆனால் நல்லா கவனிச்சிக்கோங்க, சனி இந்த 3, 6, 11 இருக்கும்போது விசேஷமான பலன்களை கொடுப்பார். அது ஒன்றையும் நல்லா கவனிச்சிக்கணும். 7.5 சனிங்கிறது 12, 1, 2 3ஆம் இடத்துக்கு வரும்போது அது பேர் லக்ஷ்மீகரம்னு பேர். 7.5 சனி முடிஞ்சு அந்த ஒரு 2.5 வருஷம் 3ஆம் இடம் தான் லக்ஷ்மீகரம். லக்ஷ்மீகரம்னாலே மகாலட்சுமி கடாட்சத்தோடு அல்ல, அந்த வருஷம் சூப்பராக இருக்கும். அந்த 2.5 வருஷம் சனீஸ்வரன். அது அடுத்தது 6ஆம் இடம். 6ஆம் இடத்துக்கு வரும்போதும் விசேஷமான பலன்களை கொடுப்பார். அடுத்தது 11ஆம் இடம். 11ஆம் இடத்துக்கு வரும்போது ரொம்ப அதிர்ஷ்டமான டைம். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த 11ஆம் இடங்க லாபஸ்தானம். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார். அப்படி வரும்போது அது ஒரு விசேஷமான பலன்கள் கொடுப்பார். இதை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்பயுமே ப்ரீ பிளான்டுன்னு உண்டு எல்லாத்துக்குமே. சார், சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் பிளானிங் இஸ் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த கிரக சூழ்நிலைகளை அனுசரித்து நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டோம்னாக்கா நிச்சயமாக ஜெயிக்கலாம். அதே மாதிரி சனீஸ்வர பகவான் 7-8 சனியில் கஷ்டத்தை கொடுப்பார், அலைச்சலை கொடுப்பார், பிரச்சனையை கொடுப்பாருனாலும் அஷ்டம சனின்னு ஒன்று இருக்குது. அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டமம்னா அர்த்தம் பாதி, அஷ்டமத்தில் பாதி 4. 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல இருக்கும்போதும் கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார், அஷ்டமத்தில் இருக்கும்போதும் பிரச்சனையில் கொடுப்பார், 7ஆம் இடம் கண்டக சனி இருக்கும்போதும் பிரச்சனைகள் கொடுப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை அனுசரித்து பண்ணிக்கணும். சார், எப்படியாப்பட்ட ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாத போக தான் செய்யும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கிறோம். ஏதோ ஒரு மருந்து, அலோபதியோ சித்தா மருந்தோ ஆயுர்வேதமோ எடுத்து சரி பண்ணிக்கிறோம். அது மருந்து சரி பண்ணிக்கினா சரியாக போகுது. அதே மாதிரி தான் தெய்வங்களுக்கும் நம்ம சரியான பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டோம்னாக்கா அந்த பரிகாரத்தை அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம் அந்த பரிகார பலன்களால். இன்னொன்று,
எந்த தெய்வமும் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னா அது பரிகாரங்கள் செய்ய விடாது. ஆனால் அதையும் மீறி தான் நம்ம பரிகாரங்கள் செய்யணும். பரிகாரங்கள் செஞ்சிட்டாக்கா அந்த கிரகம் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது. ஏன்னா அதுக்கெல்லாம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதுகள். அதனால தான் சரியான பரிகாரத்தை கேட்டுட்டு சரியான பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு நிச்சயமாக அந்த கிரகம் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது. உதாரணமாக சனீஸ்வர பகவான் எந்தெந்த இடத்துல இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் நம்ம பண்ணிட்டோம்னாக்கா அவர் நிச்சயமாக நம்மளுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். இதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இப்போது ஒரு ராசிக்கு ஒன்று தனித்தனி பலன்களை நம்ம பார்ப்போம். அது ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயம். கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போது மேஷ ராசிக்காரர்கள் உள்ள எந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். இப்போ மேஷ ராசிக்காரர்கள் 7.5 சனி ஆரம்பம். 7.5 வருஷங்கள் கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இந்த சனீஸ்வர பகவானுடைய ஒரு இதை கொடுத்து தானே ஆகணும் கஷ்டங்களை. அதனால் மேஷராசிக்காரர்கள் இப்போ 7.5 சனி ஆரம்பிக்கும்போது என்னென்ன கஷ்டங்கள், மெயினாக அலைச்சல்கள், மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், எல்லா கஷ்டங்களும் ப்ளஸ் உடல் நோய், லாங் டேர்ம் நோய் கொஞ்சம் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக கால் பிரச்சனைகள், நரம்பு பிரச்சனைகள் வரும். அடுத்தது இரும்பு சம்பந்த தொழிலில் இருக்கிறவங்க, கனிம வளம் தொழிலில் இருக்கிறவங்க, எண்ணெய் பொருள்கள் இருக்கிறவங்க, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எந்த லைனாக இருந்தாலும், அதில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அஃபிஷியல்ஸாக இருந்தாலும் சரி, அது ஓனர்ஸ் என்டர்ப்ரனர்ஸாக இருந்தாலும் சரி தான், இந்த லைனில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் சனீஸ்வர பகவானை போர் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைன்னு ஒரு பழமொழி உண்டு. இப்போ அவர் வரார், வேகமாக வரார். அதனால் ஆரம்பத்தில் என்ன பண்ணிக்கணும்னா நம்பினாக்கா, நம்ம இடத்துல வேலை செய்கிறோம், ஒரு புதுசாக ஒரு ஜென்ரல் மேனேஜர் வந்துட்டார், வந்த அன்றைக்கே சார் குட் மார்னிங் சார் ஹவ் ஆர் யூ சார்னு சொல்லிவிடணும். 10 நாள் கழிச்சு போய் நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இவர் 10 நாள் கழிச்சு வரான்னு யோசிப்போம். இது சைக்காலஜி இல்லையா? அதே மாதிரி தான் 7.5 சனி வருதா, சனீஸ்வர பகவானை கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கணும், நமஸ்காரம் பண்ணிக்கணும். இந்த ஒரு சின்ன சூஷ்மம் ஒன்று முதல்ல அது போகிறோம். அடுத்ததாக 7.5 சனி எல்லா விதமான கஷ்டங்கள் கொடுத்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு கஷ்டம், எல்லாத்துக்கும் நான் சொன்ன மொத்த கஷ்டங்களும் வராது. அதனால் குடும்பத்தில் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும், செலவுகள் அதிகமாக இருக்கத்தான் செய்யும். அதனால் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டு பண்ணுறது நல்லது. அடுத்ததாக நிச்சயமாக நான் சொல்கிற பரிகாரத்தை கொஞ்சம் பண்ணிக்கோங்க. எப்பயுமே பரிகாரங்கள் பண்ணுறதுனா செலவு உண்டு, பொதுவாக சொல்கிறது இல்லையா? ஆனால் செலவில்லாத உயர்ந்த பரிகாரங்கள்லாம் இருக்குது. உதாரணம், நம்ம 7.5 சனி வந்தாச்சு, ஒரு உதாரணம் சொல்கிறேனே, ஒருத்தருக்கு பிபி வந்தாச்சுன்னு வச்சுப்போம், இல்லாட்டா டயபெட்டிக்ஸ் வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. டாக்டர் என்ன சொல்லுவாங்க, தினம் ஒரு மாத்திரை நீங்கள் கண்டிப்பாக போட்டு தாங்க ஆகணும், அப்போ தாங்க நீங்கள் நார்மலாக வச்சுருக்க முடியும், இல்லைன்னா அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அதெல்லாம் ஆகிடும்னுவாங்க. அதே மாதிரி தான் 7.5 சனி முடிகிற வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் இருக்கிற நவகிரகத்தை பிரதட்சணம் பண்ணுற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. சிம்பிளான விஷயம். சாமி என்ன எல்லைன்னு ஏற்றலாமா, எல்தீபம் ஏற்றலாமான்னு கேட்பீங்க, பிரதட்சணம் வாங்க. நாங்கள் கூட சொல்லுவோம், ஆமாங்க எல்தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் எல்லா சனிக்கிழமை பாசிபிளான்னு யோசிக்கணும். எங்கே எடுத்துன்னு போகிறது, எங்கே கை துடைக்கிறது, ஒரு சனீஸ்வர பகவான் ஒரு பிரார்த்தனை, இப்போ நான் சனிக்கிழமை நான் பிரதர்ஷனம் வரேன். ஆனால் சிம்பிளான விஷயம், வேண்டிக்கிறதும் சிம்பிளாக தான் இருக்கணுமே கண்டி பெருசாக வேண்டிக்கக்கூடாது. அதனால் சிம்பிளாக ஆத்மார்த்தம் தான் ரொம்ப முக்கியம். ஆத்மார்த்தமாக 9 பிரதட்சணம் வந்துட்டிங்கன்னாக்கா இதுவே நம்மளுக்கு பெரிய லெவலில் சரியாக வரும். சிம் கார்டு மாதிரி தான். சிம் கார்டு நம்ம எவ்வளோ கவனிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது. அதனால் எந்த கோயில் இருந்தாலும் நம்ம சுற்றி வந்தோம்னாக்கா வி ஆர் அண்டர் தி சர்வேலன்ஸ் ஆஃப் ஆல் காட்ஸ், எஸ்பெஷலி சனீஸ்வர பகவான் தான்.
நம்ம எல்லாரையும் அவர் எப்பயுமே கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கார். சந்தேகம் இல்லை. இது 99.9% இல்லை, 10%, 100% நம்மளை கவனிச்சிக்கிட்டு இருக்கார். அப்போ நவகிரகத்தை சுத்திரம்னா அவர் கவனிக்கிறார். அப்போ நம்மளுக்கு பிரச்சனைகள் குறையும். அதனால் 7.5 சனிங்கிறது பயப்பட வேண்டாம். மேஷராசிக்காரர்கள் இந்த பரிகாரத்தை பண்ணிக்கோங்க. ஏன்னா மேஷராசி நல்லா கவனிங்க, அவர் மேஷராசிக்கு யோகக்காரகன். ஏன்னா அவன் 10க்கும் 11ஆம் வீட்டுக்காரன், யோகக்காரகன். அதனால் கொஞ்சம் செலவில் வைப்பானோடு ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவையான ஒரு சனிக்கிழமை நல்ல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கணும், ரைட். ஆனால் இந்த 2 வருஷத்தில் கூடுமான வரைக்கும் சனிப்பெயர்ச்சியாகி 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளார திருநள்ளாறு போய் ஒரு தரிசனம், முதல்ல சொன்ன மாதிரி தான் குட் மார்னிங் சார் இன்னும் ஜெனரல் மேனேஜரை பார்த்து சொல்கிற மாதிரி தான் ஒருத்தர போயிட்டு வேண்டின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 7.5 வருஷத்தை சுலபமாக கடந்துடலாம், தைரியமாக கடந்துடலாம். அடுத்த விஷயம், 7.5 சனி நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அனுபவத்தை கொடுப்பார். லைஃப்பில் முக்கியமாக படிச்சிடலாம், அனுபவமுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அனுபவத்தை பிரமாதமாக கொடுப்பார் நம்ம. அதனால் இது 7.5 வருஷம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த பிரதர்ஷனத்தை மட்டும் பண்ணிகிட்டு இருந்தால் கூட போகும். எப்பயான ஒரு தடவை வீட்டில் முடிஞ்சப்போ ஒரு நவகிரக ஹோமம் இது போகும். இது பண்ணால் இந்த மேஷராசிக்காரனெல்லாம் இந்த 7.5 வருஷம் ஈஸியாக நம்ம கடந்துடலாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு யோகக்காரகன் அப்படி ஒன்றும் பெருசெல்லாம் கெடுதல் பண்ணிட மாட்டான், தைரியமாக இருங்கோ. அதே சமயத்தில் நம்மளை யாருக்கெல்லாம் எப்படி எப்படி ப்ளஸ் பாயிண்ட் வருதுன்னு பார்த்துக்கலாம் இல்லையா, அது ரொம்ப முக்கியம் இல்லையா. இப்போது கடைநிலை வேலையில் செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு கஷ்டம் இருந்தாலும் இந்த பரிகாரங்கள் பண்ணும்போது மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ரைட். இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், எண்ணெய் சம்பந்தப்பட்ட எந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட இருந்தாலும், அதே சமயத்தில் இப்போது வேஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்க ப்ளஸ் மிஷினரிஸ், அது ப்ரொடக்ஷனாக இருக்கலாம், மெஷினரி மேனுஃபேக்சராக இருக்கலாம், ஸ்பேர் பார்ட்ஸ் இரும்பு சம்மந்தப்பட்ட பேஸ்பார்ட் வாங்கி விற்கிறவங்களாக இருக்கலாம். இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னாக்கா, இப்போ சனி அவர் யோகக்காரகன் தான். 10க்கும் 10ஆம் இடம்ங்கிறது உத்தியோகம் வருமானங்கள், 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். அவர் என்னது நஷ்டம்ங்கிற 12ஆம் இடத்துக்கு வரார். அந்த நஷ்டம்ங்கிறபோது நம்ம தவிர்க்கணும். அப்போ இந்த லைனில் இருக்கவங்க அத்தனை பேரும் நான் சொன்னேன் இல்லையா, இத்தனை பேரும் இந்த பரிகாரத்தை பண்ணிட்டுக்கெல்லாம் ஜெயிச்சிடலாம், கொஞ்சம் ஆத்மார்த்தமாக பண்ணிட்டான். அடுத்தது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், பித்த சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் வரத்தான் செய்யும். கால் வலி, அவர் சனி வராருன்னா எப்பயுமே காலில் தான் பிடிப்பார், காலில் தான் அடிபடும். கால் அடிபடாமல் பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம், ரைட். சப்போஸ் லாங் டேர்ம் அந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்காங்கன்னு வச்சுப்போம், அவங்க இந்த சமயம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மெடிசன் ப்ளஸ் பரிகாரம் சொல்லிட்டாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா மெடிசன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அதாவது முழுசாக விடுபடம்னாலும் கண்ட்ரோலபிளாக வச்சுக்கலாம். லாபஸ்தானாதிபதி தான் உங்கள் ராசிக்காரருக்கு சனி பகவான். கொஞ்சம் நஷ்டம்னு இருக்கும்போது நம்மளுக்கு சில கால்குலேட்டட் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கால்குலேட்டட் ரிஸ்க்கை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து எடுத்துக்கினா ஜெயிச்சிக்கலாம். 7.5 சனின்னா மொத்தம் எல்லாத்தையும் நஷ்டத்தையும் எல்லாத்தையும் கஷ்டத்தையும் அப்படியும் கொடுப்பார்னு அர்த்தம் கிடையாது. இதை நம்ம அது கஷ்டம்தான், அது அப்படியே அழகாக அதை நம்ம லாபமாகவும் நம்மளுக்கு சாதகமாகவும் மாற்றிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் மேஷராசிக்காரன்னு எல்லோரும் பயப்படணும்னு அவசியம் இல்லை, நிறைய ப்ளஸ் பாயிண்ட்லாம் இருக்குது இதில். இந்த தொழில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த தொழில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை, எப்பயுமே ஒரு இடத்துல 8 மணி நேரம் வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்க, இது ஒன்றே நல்லா கவனிச்சுக்கோங்க. 7.5 சனியாக இருக்கவங்க முக்கியமாக, அதுவும் மேஷராசிக்காக முக்கியமாக என்ன பண்ணணும்னா, தினம் 8 மணி நேரம்னா கூட 1/2 மணி நேரம், ஓனர்ஸ் கூட என்ன இவர் கூட 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாருங்கிற அளவுக்கு வந்துடணும்.
அந்த எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒர்க்கு பண்ணிட்டீங்கன்னால் சனீஸ்வர பகவான் விட்டுருவார். ஒரு ஏழைகளுக்கு முடிஞ்ச ஹெல்ப், அன்னதானம் இதெல்லாம் பண்ணும்போது மேஷராசிக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடும். எதுவும் முடியலாம், ஒன்றும் இல்லை, பஸ்ஸிலேருந்து ஒருத்தர் இறங்கி கீழே விழ தடுமாறுறாரு, ஜாக்கிரதையாக இருங்க, பிடிச்சு விடுங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பரிகாரமே கிடையவே கிடையாது. அது சனீஸ்வர பகவான் அவ்வளோ பிரீத்தி. இந்த பாருங்க, நான் அதை சொல்லும் போதே பாருங்கள், நீங்கள் எப்படி புல் அரிக்குது பாருங்கள், இது நம்மளால் நிமித்த முடியாது. அதனால் ஏழைங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணால் போகிறோம். அது மேஷராசிக்கு இதை கொஞ்சம் கவனித்து செய்யுங்க. அடுத்தது டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சனீஸ்வர பகவான் ஒன்றுமே செய்ய மாட்டார். டாக்டர்ஸ், மருத்துவர்கள் அதான் எல்லாம் அந்த லைனில் இருக்காங்க. ஏன்னா ஒருத்தவங்க ஐயோன்னு வயிற்று வலி வரும்போது ஒரு மருந்து கூட சரி அப்படின்னா அப்பா அந்த டாக்டர் நல்லா இருக்குன்னு ஒரு வாரம் சொல்லுவாங்க பாருங்கள். அப்போ அந்த டாக்டருக்கு அதனால் அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா இது நான் சொன்ன விஷயத்தில் எல்லாத்துக்கும் மைனஸ் பாயிண்ட் இல்லாமல் எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் ஆகும். அதில் ஒன்று அன்னதானம். 50 பேருக்கு அன்னதானம் பண்ணுறோம். எப்படி இருந்தாலும் ஒருத்தரான்னு அப்பா அனு வாழ்த்துவார் இல்லை. நம்ம கூட நம்ம கோயிலில் தினம் 100 பேருக்கு அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம் சார். ஸ்ரீ மகாலட்சுமியை பிடம் வச்சுருக்கோம், தினம் 100 பேருக்கு அன்னதானம் பண்ணுறோம். ஏன்னா ஒருத்தரான்னு வாழ்த்துவார் இல்லையா. அந்த வாழ்த்துங்கிறது தான் கிடைக்காத விஷயம். அதுவும் வயிற்றில் போச்சுன்னா அப்பா. ஆனால் அது மாதிரி அன்னதானம் பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அது அடிக்ட் ஆகிடணும். ஜென்ரலாக இந்த 7.5 வருஷம் ஆகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ப்ளஸ் பாயிண்ட் ஆகும். சனீஸ்வர பகவானோடு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு அவர் நம்மளுக்கு சாதகமாகிடுவார். சாதகமாகும்போது நம்மளுக்கு என்ன பயம்? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை ஒன்று பண்ணிக்கிட்டு வருங்க.